Hi, hello, this is Viji and you are watching Vijimedics channel. நான் ரஷ்யாவில் MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரஷ்யன் ஆல்ஃபபெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஷ்யன் ஆல்ஃபபெட்டோட பார்ட் 1 வீடியோ தான் இது. ரஷ்யனில் 33 ஆல்ஃபபெட் இருக்குது. அதில் 10 வவல்ஸ், 21 கான்சனன்ட், 2 சைன்ஸ் இருக்குது. சைன்ஸ்னால் என்னென்னு நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்று சாஃப்ட் சைன் இருக்குது, இன்னொன்று ஹார்ட் சைன் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரஷ்யன் ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எழுதுறது ஏ வந்து ரஷ்யன் உள்ள கேபிட்டல் லெட்டர், இப்படி தான் எழுதணும். செகண்ட் ஏ வந்து ரஷ்யன் உள்ள ஸ்மால் லெட்டர். இதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா ஆ. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் தமிழில் வந்து ஆ ஆ அந்த செகண்ட் ஆ இருக்குல்ல, அப்படி தான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஆ. செகண்ட் லெட்டர் வந்து பி மாதிரியே இருக்கும், ஆனால் அதுக்கு லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப. இதை வந்து ப அப்படின்னு சொன்னோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆ, இதை வந்து பன்னு சொல்லணும். இப்படி தான் ரஷ்யனில் வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரை வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெட்டர் வந்து இது பி மாதிரி நம்ம இங்கிலீஷில் எழுதுகிற பி மாதிரியே இருக்கும், ஆனால் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வ வ அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ, செகண்ட் லெட்டர் ப, தேர்ட் லெட்டர் வ. இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் ஃபோர்த் லெட்டரை க க. தேங்க்யூ.